ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒளிநாடாவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்களோடு ஒரு கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் பேச விருப்பப்படுகிறேன். நம் வேத பகுதியை திருப்பலாம். நம் வேத பகுதியிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவம் செய்யாதிருங்கள். முதல் காரியம், பாவம் செய்யாதிருங்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு தப்புகளும் நம் மனசுக்கு தெரியும். என்ன ஒரு காரியம் செய்தாலும் கடைசி காலங்களிலே பிசாசு பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, விசுவாச பிள்ளைகளை எப்படியாவது பாவத்திலே தள்ள வேண்டும். சிந்தையிலே பாவங்கள் இருக்கலாம், நாம் செய்கிற செயல்களை பாவங்கள் இருக்கலாம். பாவம் என்பது நாம் விபச்சாரம் செய்தால்தான் பாவம் என்று நினைக்கிறோம், கொலை செய்தால்தான் பாவம் என்று நினைக்கிறோம். நாம் பேச்சினால் அநேக பாவங்கள் செய்கிறோம், நம்முடைய ஒவ்வொரு பார்வையில் அநேக பாவங்கள் செய்கிறோம். இன்னும் அநேக காரியத்தை, பாவத்தை குறித்து சொல்லிக்கலாம். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியா இந்த கடைசி காலங்களில் நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இந்த காரியத்துக்கு ஒரு தலைப்பு என்றால், பிள்ளைகளே, நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருக்கிறீர்கள், கடைசி காலங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக ஒரு காரியம், முதல் காரியம் பாவம் செய்யாதிருங்கள். இரண்டாவதாக ஒரு காரியம், அதே அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இது கடைசி காலம். அநேக அந்தி கிறிஸ்துகள் உள்ளே வந்து விட்டார்கள். நூதனமான பிரசங்கங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக. உங்க குடும்பத்தை மேலும் உயர்த்த பண்ணுவாராக. ஐயா, இயேசு கிறிஸ்து கண்டிப்பான பிரசங்கத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்துவை அடிச்சு விட நீங்கள் நானும் அவருடைய குணாதிசயங்களை பின்பற்ற வேண்டும். கடைசி நாட்களிலே உங்கள் வீட்டுகளிலே பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொட்டி கொடுக்கிறார் என்ற பிரசங்கங்கள் எழும்பிவிட்டது. அநேக கிரேஸ் பிரசங்கங்கள் எழும்பிவிட்டது. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், நாணமாய் இருக்க வேண்டும், அநேக வேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் முதல்ல பாவம் செய்யாதீர்கள். இரண்டாவது காரியம், இது கடைசி காலமாய் இருக்கிறது. நீங்கள் நானும் நாணமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்திலே நாம் மறுபடியும் 3ஆவதான காரியத்தை வாசிக்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். மூன்றாவதான காரியம், அவரில் நிலைத்திருங்கள். நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் வரும்பொழுது அந்த 5 கன்னிகையை போல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்னொரு 5 கன்னிகையை போல ஆயத்தம் இல்லாதபடி வெட்கத்தோடு தலையை குனிந்தவர்களாய் கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. 32 வருடமாய் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், 15 வருடமாய் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன ஆசீர்வாதங்கள்? ஒன்றும் கிடையாது. குணங்கள் மாறவில்லை, அவரோடு நிலைத்திருப்பது மாறவில்லை, அவரோடு வாழ்வது மாறவில்லை. நம்மளை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்கிறது போல் இருக்கிறது என்று மற்ற புறஜாதி ஜனத்தா சொல்ல வேண்டும். சபைக்கு போறதுனால
நம்ம பயங்கரமா அவர்கள் நிலைச்சிருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நாம் தனிப்பட்ட பேச்சுகளிலே, நாம் தனிப்பட்ட நபரோடு பழகும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவில் நிலைத்திருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருப்பான். அவன் வரும்போது வெட்கப்படாமல் தைரியமாய் நான் பரிசுத்தவான், தேவன் என்னை எதா இருந்தாலும் சொல்லுவார் அப்படின்னு நிற்க முடியும். 4வதா எடுத்து வாசிக்கலாம். 3:7. அதிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படாதிருப்பீர்களாக. வஞ்சனை என்பது ஏமாற்றங்கள். அநேகர் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எது சரியான காரியம் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால்தான் போதகர்மார் சொல்லுகிறார்கள், வீட்டில் இருக்கும்போது வேதத்தை வாசிங்கள், ஜெபிங்கள், அதிகமாக தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? கடைசி காலம் சத்தியம் தெரியாவிட்டால் நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படுவோம். கடைசி நாட்களில் நீங்கள் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் அநேக காரியத்தில் ஏமாற்றப்படப்படுவோம். நீங்கள் நான் நன்றாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, வேத ஞானம் நமக்குள்ள இருக்கும்போது தெளிவு இருக்கும். எந்த பிளஸிங் பிரசங்கத்தை கண்டு நம்ம ஏமாந்து போக மாட்டோம். எச்சரிப்பு நமக்குள்ளாய் வேண்டும். நல்லொழுக்கம் உள்ள பிரசங்கங்கள் நமக்குள்ளாய் வேண்டும். கர்த்தர் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு போய்விட்டு இருக்கிறார். நீங்கள் நானும் அதை பின்பற்ற வேண்டும். 5வதான காரியம் எடுத்து வாசிக்கலாம். 3:18 வாசிக்கலாம். 1 யோவான் 3:18. அதிலே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். உண்மையான அன்பு கூறுதல் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பான அன்பு தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் எதிர்பார்த்து அன்பு கூறுகிறார்கள். தேவைக்கு இயேசுவை தேடுகிறார்கள். இன்னைக்கு சபைக்கு போனா அந்த நபரோடு ஒரு ஐக்கியம் வச்சதா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், இல்லை பண உதவிகள் கிடைக்கும், இல்லைனால ஃபெல்லோஷிப் அதிகமாய் ஐக்கியங்கள் கிடைக்கும். நோ, உங்கள் மேல என் மேல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பை வைத்தார். அதனாலதான் அவர் சிறுவிலை பரமேறினார். இதற்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனை நான் விடுகிறேன். அவர்கள் பாவத்தை மன்னிக்க நானே ஒரு வழி, என் ரத்தம் அல்லாமல் வேறு எந்த ரத்தம் அவர்களுடைய பாவத்தை நீக்காது என்று சொன்ன ஒரு உண்மையான அன்பு. இன்னைக்கு உண்மையான அன்புன்னு வாலிபர்கள் அநேக காதலர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான அன்பு கிடையாது. இது கிடையாது. உண்மையான அன்பு எங்கே தெரியுமா இருக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஒரு விசை நீங்கள் நானும் பழகும்போது, ஒரு நபரோடு பழகும்போது தேவைக்காக அல்ல, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் பழக வேண்டும். கிறிஸ்து எப்படி நம்மளை சிநேகித்தாரோ அப்படியே நாமளும் நீங்களும் புறஜாதியாரை விசுவாசிமார்களை உண்மையான அன்பு காட்ட வேண்டும். மேலான அன்பு அல்ல, உண்மையான அன்பு. 6வதா எடுத்து வாசிக்கலாம். அதே பகுதியில் 4ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். நீங்கள் நானும் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நாம தேவனால் உண்டானவர்கள், நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். வேத வசனம் சொல்லியிருக்கிறது, தாயின் கருவிலே நீ உருவான நாள் முதல் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். உன் தாயின் கருவிலே இருக்கும் போதே உனக்கு பெயர் வைத்து விட்டார். அவரால் உண்டான பிள்ளைகள் நீங்கள் நானும். அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அவர் தூய ரத்தத்தால் நம்மளை கழுவி அவர் சொந்த பிள்ளையாய் அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்மளை மனவாட்டியாய் ஏற்றுக்கொண்டார்.
மணவாளன் வரும்போது இந்த சொந்த பிள்ளை அவருக்கு ஏற்றாப்புல இருக்க வேண்டும். கடைசியா 7வது எடுத்து வாசிக்கலாம். 5:21, 1 யோவான் 5:21 வாசிங்கள். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி, நீங்கள் எதுக்கு விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். ஆமென். 7வதாக விக்கிரகங்களுக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு விலகி என்பது இன்னைக்கு நிறைய காரியத்துல கோயில்ல போய் நம்ம ஏதாவது ஒரு விக்கிர சிலையை வணங்கினாதான் அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல, விக்கிரகங்களுக்கு விலகினா அநேக தூஷணமான காரியத்துக்கு. இந்த கிறிஸ்தவ ஜனங்களை பாருங்க, உங்க வீட்டுல கிழக்கு பக்கமா வாசலை வைங்க, மேற்கு பக்கமா வாசலை வைங்க. உங்க வீட்டுல எதுக்க சூரியன் உதறதுக்கு முன்பாக எல்லா வேலையும் செய்து முடிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லாபம் வரும், உங்களுக்கு ஸ்ரீதேவி வீட்டை தேடி வருவா. இது எல்லாம் பார்க்கிறதே விக்கிரகம் தான். இதை கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ஐயா 6 மணிக்கு மேலே நீங்கள் வராதீங்க அவர் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாகி விட்டது. கிறிஸ்தவ குடும்பம் இவ்வளவுக்கும் 10 வருடம் 15 வருடங்கள் ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், சபையில ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 6 மணிக்கு ஸ்ரீதேவி வர டைம் ஐயா. அப்புறம்னா நான் யார் மூதேவின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப வெட்கமாய் போய்விட்டது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நான் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். விக்கிரகம் என்பது நாள் பார்ப்பது, நேரங்கள் பார்ப்பது. இந்த காலம் வந்து விட்டால் இந்த பிரச்சனை இருக்கிறது. எதெல்லாம் மறந்து விடுங்கள். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை மாத்திரமே பார்க்கிறவன். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவ வேதாகமத்தில் அடிப்படையிலே கர்த்தர் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து சிந்திப்பது. இதுவே நமக்கு ஆசீர்வாதம். இந்த 7 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த வார்த்தை அப்பா எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. 7 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக, என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எப்படியாய் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள். இந்த காலத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உன் புதாக்கள் செய்ததை நீனும் அதை கடைபிடித்து செய்ய வேண்டும். தேவ வசனத்தை கழுத்திலே பூண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இப்ப வர கால சந்ததி வாலிபத்திலே நாங்கள் இயேசுவை பற்றி ஆண்டவரே டெய்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 7 காரியமும் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஒளி நாடாவை பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த 7 சுபாவங்கள் ஆண்டவரே இது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், கிறிஸ்தவ சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். இதை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக, கடைபிடிக்கிறவர்களாக, இதன்படி நடக்கிறவர்களாக கடைசி காலத்தில் எங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநேக ஆண்டவரே சத்தியங்களை கேட்டு நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி தெளிந்த நாணம் உள்ளவர்களாய், அறிவு உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் வீட்டில் என்னென்ன ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இருக்கிறதோ எல்லாம் நீங்கி ஆனந்த களிப்பை குடிக்கிறார்கள். பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.